இன்னொரு வாட்டி சொல்லணும். கரெக்டா சொல்றப்ப கரெக்டா இது. ஐ ஆன்சர்ட். நான் பதிலளித்தேன். ஐ ஆன்சர்ட். வாவ். இப்ப சொல்லுங்க. ஐ வாஸ் ஆன்சர்ட். என்னால் பதிலளிக்கப்பட்டதில்ல. பாத்தீங்களா? போச்சா? இப்ப பாருங்க. ஐ ஆன்சர்டு ஹிம். யாரு பதிலளிச்சா? ஐ ஆன்சர்டு ஹிம்ல யாரு பதிலளிச்சா? யாரு பதிலளிச்சா? ஐ ஆன்சர்டு ஹிம். யாரோ ஒருத்தங்க இதுக்கு பக்கத்துல வந்து சொல்லுங்க. ஐ ஆன்சர்டு ஹிம்னா யார் பதிலளிச்சா? யாரு பதிலா வாங்கினா? பதில் கொடுத்தது யாரு? பதில் வாங்கினது யாரு? பக்கத்துல வந்து அழகா சொல்லுங்க. ஐ ஆன்சர்டு ஹிம்ல பதில் அளிச்சது யாரு? நான் பதிலளித்தேன். அவன் பதில் இருங்க. இப்ப நான் பதில் அளிச்சேன். அவன் பதில வாங்கிட்டான். ரைட்டா? அவனுக்கு பதில் கிடைச்சது. ஐ வாஸ் ஆன்சர்ட் பை எம். இப்ப சொல்லுங்க. ஐ வாஸ் ஆன்சர்டு. ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாசிவ் வாய்ஸ் அவ்வளவு ஈஸி இல்ல. ஜீவிதா இது தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லு. ஐ வாஸ் ஆன்சர்ட். இன்னொரு வாட்டி சொல்லுப்பா. அவனால் எனக்கு பதிலளிக்கப்பட்டது. பதிலளிக்கப்பட்டதா? அவனால் நான் பதிலளிக்கப்பட்டது எதுக்கு வருதுங்க? ஹிம் இருக்கு, ஐ இருக்கு, ஈட்டு. அவனால் நான் பதிலளிக்கப்பட்டேன். இங்க பதில் வாங்கினது யாரு? இப்ப கேட்டோம்ல. இங்க பதில் இங்க ஆன்சருக்கும்னா பதில் கொடுத்தது யாருங்க? இங்க பதில் கொடுத்தது யாரு? நான். பதில் வாங்கினது யாரு? அவன். அதே கேள்வி கேட்கிறேன். இங்க பதில் கொடுத்தது யாரு? பதில் கொடுத்தது யாரு? அதே கேள்வி கேட்கிறேன். அவன். இங்க பதில் வாங்கினது யாரு? இங்க பதில் வாங்கினது யாரு? இல்ல ஆடியோ வர மாட்டேங்குது. போச்சு ஆடியோ போச்சு. யார் பேசுறதுன்னு கேட்கல. யாரு? இப்ப கேக்குது. இந்த இதுதான் பாசிவ் வாய்ஸ்ல புரியுற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு புரியாது. புரிய வச்சிடலாமா இன்னைக்கு? அடுத்த 10 நிமிஷம் புரிய வச்சிடலாமா? இதுதான் உண்மையான லேர்னிங். பண்ணலாமா? இப்ப பாருங்க. நான் பிளாங்க் ஸ்கிரீன். எல்லாரும் கவனமா பாருங்க. ஐ வாஸ் டோல்ட். எனக்கு தமிழ்ல சொல்லணும். அப்பதான் நீங்க பாதி புரிஞ்சிருப்பீங்க. அப்புறம் தமிழ்ல சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். முழுசா புரிஞ்சிருவீங்க. ஆஹா. ஐ வாஸ் டோல்ட். பாருங்க. நான் சொல்லப்பட்டேன். ஐ வாஸ் டோல்ட். ஒண்ணு இப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. நியூஸ் பேப்பர் நியூஸ்ல எல்லாம் இப்படி பேசிடுவாங்க. நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். நான் சொல்லப்பட்டேன்னா யாரு சொன்னது? இங்க பாருங்க. நல்லா பாருங்க. ஐ வாஸ் டோல்ட் பை சம்ஒன். யாருங்கிறது இது பாருங்க. யாருங்கிறது தெரியலன்னா சம்ஒன். நோட் பண்ணீங்க. யாருங்கிறது தெளிவா தெரியலன்னா அவங்க பாசிவ் வாய்ஸ்ல இப்படியே போட்டுருவாங்க. லோகேஷ் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேங்கிறது முக்கியம். பின்னாடி இது மட்டும் புரியலன்னா பின்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேங்கப்பா அதை அவரு அப்ப தெளிவா சொல்லி கொடுக்காம விட்டாருப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும். தமிழா நீங்க 5வது 6வதுல படிக்கிறீங்கன்னா தமிழ் டெவலப் ஆயிருப்பீங்க. நான் சொல்லப்பட்டேன். யாரு சொன்னது? யாரோ. இப்ப நான் வேற ஒண்ணு போடுறேன். இது வேற. ஐ டோல்டு. நான் சொன்னேன். இப்ப சொன்னது யாரு? சொன்னது யாரு? நான். இங்க அப்படியே இருக்குங்க. நான் தான் சொன்னது வந்து ஐ வாஸ் டோல்டு. இங்க சொன்னது யாரு? வார்த்தையை சொல்லுங்க. அந்த வார்த்தை இங்க சொன்னது யாரு? லோகேஷ் பக்கத்துல வந்து சொல்லு. முக்கியமான இதுக்கு வந்து இங்க சொன்னது யாரு? இங்க நான் சொல்லப்பட்டேன்னா சொன்னது யாரு? யாரோ ஒருத்தவங்க. சம்மொன். அதுதான் சம்மொன். யாருன்னு நமக்கு தெரியாது. அப்ப சொன்னது யாரு? சொல்லப்படுறது யாருன்னு தெரியணும். நான் லோகேஷ் நான் சொல்லப்படுகிறேன்.
அடி அடி இங்கிலீஷ்ல அடி. நான் சொல்லப்படுகிறேன். நான் நான் சொல்லப்படுகிறேன். ஐ ஐய ஐய ஸ்டார்ட் பண்ணுங்க. அடிங்க அடிங்க அடிங்க. I am told by I am told. நான் அப்படியே நீ படிக்கணும். ஏன்னா நமக்கு யாருன்னு தெரியாது. புரியுதா? யாருன்னு தெரியாதப்ப பை சம்மன் ஒளிஞ்சிருக்கு. எழுதிக்கிங்க. எழுதிக்கிங்க. நான் சொல்லப்படுகிறேன். யாரோட சொல்லப்படுகிறேன். இது தெரியாதப்ப என்ன பண்ணுவாங்க? பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல என்ன பண்ணுவாங்க? நியூஸ் புல்லட்ல என்ன பண்ணுவாங்க? I am told. இதுல வச்சு இது பண்ண போறோம். 10 நிமிஷம் இல்ல இதானாலும் பரவாயில்ல. நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு எனக்கு சொல்லுங்க. யார் பண்ணது பாரு. இப்ப he has been arrested. பாத்தமா பாசிவ் வாய்ஸ். கைது 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 செய்யறதுதான் அரஸ்ட். அடிங்க தமிழ்ல அடிங்க. அத அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சூப்பர். அவன் கைது செய்யப்பட்டிருக்க. யாரு கைதானது? யாரு அவன் கைது செஞ்சது? யாரு? போலீஸ் தான் செய்வாங்க. உலகத்துல அரஸ்ட்னா போலீஸ் தான் பண்ணுவாங்க. ஜட்ஜ் பண்ண மாட்டாரு, வக்கீல் பண்ண மாட்டாரு, யாரோ. அப்ப தெளிவா தெரிஞ்சாலும் அவங்க போட மாட்டாங்க. இந்த ஆப்ஜெக்ட் தெளிவா தெரிஞ்சாலும் போட மாட்டாங்க. பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ண தெளிவா தெரிஞ்சாலும் போட மாட்டாங்க. தெரியலன்னாலும் யாரா சொன்னாலும் தெரியலன்னு சுத்தமா தெரியலன்னாலும் பாசிவ் வாய்ஸ். நல்லா பாருங்க. இது பாசிவ். பாசிவ் செயற்படு பொருள். பாருங்க இது ஆக்டிவ். இதுல யாரு சொன்னா யாரு சொல்லப்பட்டாலும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது ஈஸி இல்ல. ஐ ஆம் டோல்டு சொல்லுங்க. ஆக்டிவா பாசிவா? செய்வினையா செயற்பாடு வினையா? பாசிவ். பாசிவ். பாரு நல்லா பாருங்க. இந்த ஐய வச்சாலும் கண்டுபிடிக்காதீங்க. அந்த சப்போர்ட்டிங் வேர்ப் இந்த காம்போ வச்சுதான் கண்டுபிடிக்கணும். வேர்பை வச்சுதான் நீங்க டென்ஸை கண்டுபிடிக்கணும். நீங்க சப்ஜெக்ட வச்சு போனீங்கன்னா தடுமாறிடுவோம். He has been arrested. அடிங்க பாப்போம். பாசிவா ஆக்டிவா? பாசிவ். இப்பதான் நான் முக்கியமா வர்றேன். He has been arrested by the police.